Hey guys, நான் தான் பிரகாஷ் from Prakatek. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் லைவ் ஸ்ட்ரீம் மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. இருந்தாலுமே சில ஆப்ஸில் சில பக்ஸ் இருக்குது. சில மொபைலுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஆம்லெட் ஆர்கேட் அந்த மாதிரி ஆப்ஸ் இருந்தாலுமே சில மொபைலில் ஸ்ட்ரீம் டிலே அதிகமாகவே இருக்குது ரொம்பவே. அது வந்து ஸ்ட்ரீமர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ட்ராபேக்காகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ட்ராபேக்கை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு புது ஆப்போட வந்திருக்கோம். ஸோ இந்த புது ஆப்பில் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் டிலே கிடையாது, அல்ட்ரா லோ லேட்டன்சியில் உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அந்த ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஆம்லெட் ஆர்கேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலுக்கு வந்து சப்போர்ட்டே ஆகாது. அந்த மொபைலில் சப்போர்ட் ஆகாத மொபைல்ஸ்க்காக இந்த வீடியோ நம்ம டெடிகேட் பண்ணலாம். ஸோ மொபைலில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆல்டர்னேட்டான ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா PRISM. நம்ம வடக்கான்சி அவனை க்ரியேட் பண்ண ஆப் தான் PRISM. ஸோ அந்த PRISM ஆப்பில் எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த PRISM ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நேராக அவங்க ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு PRISM அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா PRISMனு ஒன்று டைப் ஆகும். ஸோ அந்த இதில் PRISM லைவ் ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் கேட்குது. ஸோ நான் ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன அக்கௌண்ட்டில் நீங்கள் லைவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம்லலாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்ச்சு அண்ட் யூடியூப். இந்த ஆப் மூலமாக 3 பிளாட்ஃபார்மில் நம்மளால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினானது யூடியூப் தான். ஸோ யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது தான் நிறைய பேரோட பேஷனாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கூகுளை கிளிக் பண்ணணும். ஸோ கூகுளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன அக்கௌண்ட்டை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ண கேட்கும். ஓகே கொடுத்துட்டு எல்லாத்தையும் அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேம் கேப்சர் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெர்டிக்கலாக திருப்பிக்கணும். ஸோ அந்த ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் செட் பண்ணுறது, நம்ம இந்த ஆப்க்குள்ளே வந்தோடனே ரைட் சைடில் இந்த கேமராவை நம்ம மறைக்கணும். ஸோ இந்த கேமராவை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கேமரா ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேமராவை நம்ம கையால் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ஃபோட்டோ எடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் கிடைக்கும். இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் PRISM ஆப்பை ஓப்பன் பண்ணணும். PRISM ஆப்பை மறுபடியும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பிக்கிட்டு ரைட்டு டு லெஃப்ட் அப்படி ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மீடியா ஆப்ஷனில் நம்ம இப்போ எடுத்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ இங்கே ரைட் சைடில் இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஆட் ஆன ஃபோட்டோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக ஓப்பன் ஆகும். ஸோ இதை நம்ம ஸ்க்ரீனை மறைக்கிற அளவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வச்சு மூடிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கேமரா ஃபுல்லாக மூடிடுச்சு. ரைட் சைடு திருப்பி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ மியூசிக்கோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன டெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் என்னென்ன போடணுமோ அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு டெம்ப்ளேட்டு. உங்களோட யூடியூப் நேம் போடணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி எடிட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ லைவில் மட்டும்தான் இது ப்ளே ஆகும். ஸோ நம்மளுக்கு பவர் கன்சப்ஷனும் அதிகமாக இருக்காது. இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் விடும்போதோ ஸ்டார்டிங் பண்ணும்போதோ நம்மளுக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறதுனா மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மியூசிக்கில் லைப்ரரி ஆன் டிவைஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக நம்ம வந்து PRISM ஆப்லேயே அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன் டிவைஸ் நம்ம டிவைஸில் உள்ள மியூசிக்கும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு ஆடியோவை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறவங்கள்ட்ட. ஸோ இந்த மாதிரி ஃபுல் மியூசிக்குமே நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஸோ இது லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லு கொடுத்தோம் அப்படின்னா இந்த 3 நிமிஷமும் நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஸோ இந்த 3 நிமிஷம் வேணாம், நம்மளுக்கு ஸ்டார்டிங் டைம் எப்படியுமே 15 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்காக 15 செகண்ட் செலக்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு 15 செகண்ட் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 8-bit டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மியூசிக் வந்திருக்கும். ஸோ இந்த மியூசிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ப்ளே பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஸோ இது மாதிரி தான் நம்ம மியூசிக் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மியூசிக்கோட இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா ஒரு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டெலீட் கேட்கும். ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ லைவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 3வது விஷயம் லைவ். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ மோடில் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மோட்லேருந்து லைவ் மோடுக்கு மாற்றினீங்க அப்படின்னா
லைவுக்கு வந்துடும். ஸோ லைவுக்கு மேலே ஒயிட் கலரில் பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன டெஸ்டினேஷனில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே கிளிக் பண்ண மாதிரி யூடியூப் செலக்ட் பண்ணோம். ஸோ கூகுள் செலக்ட் பண்ணிட்டு நம்ம மேக்னெட் தமிழ் அப்படிங்கிற அந்த சேனலோட மெயில் ஐடி கொடுத்தோம். ஸோ மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்மளோட லோகோ காமிக்கும் டாப் சைடு லெஃப்ட் கார்னரில். எந்த டெஸ்டினேஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணி யூடியூப்னு கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் யூடியூப் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த யூடியூப் ஆப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சைன்இன் பேஜ் வரும். ஸோ இந்த சைன்இன் பேஜில் நான் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோ ஃபில் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டு நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன சேனலில் வேணும் அப்படிங்கிறது கேட்கும். இப்போது வந்து நான் வந்து மேக்னெட் தமிழ் ஒய்டி அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த சேனலில் தான் இப்போ நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ அது அளவு கேட்கும். ஸோ நம்ம அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆத்தரைஸ் கேட்கும். ஸோ அதை அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்ததுக்கப்புறம் யூடியூப் ஆப்புங்கிறது போயிடும். இப்படி தான் வந்துடும். ஸோ மறுபடி லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பிங்க உங்கள். அப்போ திருப்பினதுக்கப்புறம் நம்ம வீடியோ டைட்டில் என்ன அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ப்ளீஸ் என்டர் வீடியோ டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதா. ஸோ இந்த இதில் வந்து நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ மேக்னெட் தமிழ் இஸ் லைவ் நவ். சும்மா நான் நார்மலாக டைப் பண்ணிக்கிறேன். சும்மா நார்மலாக நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்னெட் தமிழ் ஒய்டிங்கிற சேனலில் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து இதோ இங்கே கிளிக் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரைவசி ஆப்ஷன். நம்ம பப்ளிக்கில் போட போகிறோமா, அன்லிஸ்டடில் போட போகிறோமா, ப்ரைவேட் போட போகிறோமா. ஸோ ப்ரைவேட்டில் போட்டு நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கு இங்கேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ தம்ப்நெயில் மேக்னெட் தமிழ் இஸ் லைவ் நவ். ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தம்ப்நெயில் வந்து இங்கேயே செட் பண்ணிக்க முடியும். நம்ம யூடியூப்பில் இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ செட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ட்ரோ வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஸோ கீழே ஒரு செட் இன்ட்ரோ அப்படிங்கிறது இருக்கா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்ட்ரோ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைவ் ஸ்ட்ரீமை கேன்சல் கொடுத்துட்டு லெஃப்ட் டு ரைட் போயிட்டு மறுபடியும் மீடியா கிளிக் பண்ணுறோம். மீடியா கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்ஸ் பிளான் பண்ணோம் அப்படின்னா மீடியா இருக்கும். ஸோ இந்த மீடியாவில் போய்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட இன்ட்ரோவை ஆட் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இது எங்களுக்காக ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரோவை நான் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த இன்ட்ரோவை நம்ம ஆட் கொடுக்க போகிறோம். ஸோ ஆட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மை ஸ்டூடியோக்குள்ளே இது இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லைவுக்கு மேலே இருக்க இந்த ஒயிட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்ச டைட்டில் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம லைவ் பண்ணால் தான் ஸோ அந்த ப்ரீவியஸாக நம்ம பண்ண டைட்டில் வந்து ஆல்ரெடி இதில் இருக்கும். ஸோ மறுபடியும் நான் மேக்னெட் தமிழ் ஒய்டி லைவ் நவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இது நம்ம எதில் போட போகிறோம் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரைவேட்டில் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம என்ன குவாலிட்டியில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுற போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 720p அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன பிட்ரேட் வேணுங்கிற அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இதே ஸ்ட்ரீம் லேப்ஸ்லையும் இதே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆம்லெட் ஆர்கட்லையும் இதே ஆப்ஷன் இருக்குது. ஆனால் சில பக்ஸ்னால அந்த ஆப்ஸ் நிறைய பேருக்கு எடுக்காமல் காரணத்தினால இந்த ஆப் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் அடாப்டிவ் பிட்ரேட் ஆன் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன குவாலிட்டியில் பண்ண போகிறோம் ரிசல்யூஷன் உங்களுக்கு தேவையான சைஸ் உங்கள் பேண்ட்வித்தை பொறுத்து, அதாவது இன்டர்நெட் பேண்ட்வித்தை பொறுத்து நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வச்சுங்க. ஸோ 1080 வேணுமா 1080 ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டு பிட்ரேட்டு உங்களுக்கான தேவையான பிட்ரேட்டு இதே நீங்கள் 5 MB/s இருந்துச்சுன்னா உங்களால் 3000 பிட்ரேட்டுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அதே 10 MB இருந்துச்சுன்னா உங்களால் 4000 வரைக்கும் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ நான் மினிமம் பிட்ரேட் எங்களுக்கு 20 MB+ இருக்கிறதுனா ஓரளவுக்கு 4000 பிட்ரேட் கொடுத்துக்கிறேன். 4000 பிட்ரேட் கொடுத்ததுக்கப்புறம் நான் பேக் கொடுக்குறேன். ஸோ 1080p செலக்ட் பண்ணால் 4000 kbps அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்தது. நம்ம ஃப்ரேம் ரேட்டு 30 வச்சா ரொம்ப சாப்பியாக இருக்கும். ஸோ அந்த சாப்பியாக ஃப்ரேம் ரேட் இருக்காத காரணத்தினால ஸோ 60 fps நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 60 fps வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ 24 வந்து ரியல் டைமாக இருக்கும் அண்ட் 30 வந்து நார்மல் ரியல் டைம் FPS அண்ட் 60 fps வந்து கேமிங்காக உள்ளது. ஸோ அந்த 60 fps செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் கீ ஃப்ரேம் இன்டர்வல்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள் வீடியோ வரத்துக்கும் உங்களுக்குமான அதாவது கமெண்டர்ஸ் அதாவது வியூவர்ஸ்க்கானும் உங்களுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுற டைமிங் தான் கீ ஃப்ரேம் இன்டர்வல். ஸோ மேக்ஸிமம் இது 2 செகண்ட்லேயே வச்சுக்கிறது ரொம்ப பெட்டரான விஷயம். நம்ம இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கேன்சல் பட்டனுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்ட்ரீம் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். ஸ்டார்டிங் இன் லேண்ட்ஸ்கேப் மோட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை யூடியூப் ஸ்டுடியோவுக்கு போக சொல்லும் ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ண போகிறோம். கோ டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரீமை க்ரியேட் பண்ணும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ நம்மளால் கோ லைவ் கொடுக்க முடியும். ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பிங்க. திருப்பினதுக்கப்புறம் ஸ்டார்டிங் இன் லேண்ட்ஸ்கேப் மோட் அப்படிங்கிறது மறுபடியும் காமிக்கும். நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைவேட்டில் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ நம்ம எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ பெரிய கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் தான் இது. ஸோ மறுபடி லெஃப்ட் டு ரைட் வந்து அப்படி ஸ்பேன் பண்ணுங்கள். ஸ்பேன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீடியா, மியூசிக், டெக்ஸ்ட்டு, வெப்பு, ஸ்க்ரீன் காஸ்ட். இந்த இதில் 5ஆவதாக இருக்க ஸ்க்ரீன் காஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கேப்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறதுக்கு அலோவ் டிஸ்பிளே ஓவர் த ஆப்ஸ் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இந்த இதை ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு பேக் கொடுங்க. ஆல்ரெடி ஸ்க்ரீன் காஸ்ட்டில் இருந்ததுனால மறுபடியும் ஸ்க்ரீன் காஸ்ட் நம்மளால் பண்ண முடியல. ஸோ எனவே நம்ம வந்து ஸ்க்ரீன் காஸ்ட்டை மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணி விட்டதுனால ஸோ 6 நிமிஷம் இதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 6 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மேலே டைம் ஓடிட்டுருக்கு. இப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறத பேன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் காஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ 5ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு மீடியா, மியூசிக், டெக்ஸ்ட்டு, வெப்பு, ஸ்க்ரீன் காஸ்ட். ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி 5ஆவதாக உள்ள ஆப்ஷன் ஸ்க்ரீன் காஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் காஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் கேம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஷோ சேட்டு. இந்த ஷோ சேட்டு நம்ம யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் தெரியணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டை நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறதுனால நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம PUBG ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் மாறினதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம PUBG ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது லேண்ட்ஸ்கேப்பில் மாறிக்கும். நம்ம கமெண்ட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், கமெண்ட் வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த இதில் கமெண்ட்டை படிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு கமெண்ட் படிக்கிறதுக்கு இன்னொரு மொபைல் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாக்ஸை கிளிக் பண்ணால் உள்ளே போயிடும். நம்மளுக்கு கேமரா ஆஃப் பண்ணிட்டோம், ஷோ சேட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த ஐக்கான் வரும். ஸோ இந்த ஐக்கானை மட்டும் தான் அப்ளிகேஷன் ட்ராபேக்கே தவிர நம்மளுக்கு வேறு எதுவுமே ட்ராபேக் கிடையாது. ஸோ இந்த இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இந்த லைவில் நம்மளோட PRISM அப்படிங்கிறது வரும். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணதே பெருசு. எந்த வடக்கான நம்மளுக்கு புண்ணியம் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். இந்த PRISMங்கிற லோகோ வர்றதுங்கனால நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஒன்றும் கெட்டு போயிடாது. ஆனால் பக்கமான குவாலிட்டியில் நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமை இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் போகிறோம். ஸோ க்ரோம் போயிட்டு ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். யூடியூப் ஸ்டுடியோ போகிறோம். யூடியூப் ஸ்டுடியோ போனதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ செக்ஷனுக்கு போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ரீமில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த ஃபைல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லோகோவை நான் நவுத்துறேன். ஸோ இந்த லோகோ நவுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்ட்ரா லோ லேட்டன்சியில் நம்மளால் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்னா PRISMனு சொல்லலாம். ஸோ இந்த PRISM ஆப்பு இப்போ நான் இந்த லோகோ நவுத்துறேன். 1 செகண்ட் டிலேயில் நம்மளுக்கு எப்படி அட்டகாசமாக நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷனை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இந்த இதில் வேறு எதுவுமே ட்ராபேக் இல்லை. ஸோ கேம் விளையாடும்போதும் சரி, ஸோ இது ஒரு அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நவுத்தி வச்சுக்கலாம். அதாவது 4 கார்னர்ஸில் மட்டும்தான் வைக்க முடியும் உங்களால். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களால் ஷோர்ட் சேட் கொடுக்க முடியும். ஸோ நம்ம இதில் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம யூடியூப் ஸ்டுடியோ போன மாதிரி தான். ஸோ இதில் போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஹாய் பட்டன் அழுத்தினோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்னெட் தமிழ் வைட்டி நானே கமெண்ட் பண்ணதுனால ஹாய் அப்படிங்கிற கமெண்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு கமெண்ட் தேவையில்லைன்னா அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த கமெண்ட் ஷோ ஆகும். ஸோ இதிலேயே நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னே சொல்ல முடியும். தேவையான ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்மளால் இதில் மைக்கை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும்தான் ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருக்குது. ஸோ வாங்க டேரெக்டாக PUBGக்கு போயிடலாம். PUBG இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைவேட்டில் போட்டு ஸ்ட்ரீம் பண்ணதுனால இப்போ யாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது. ஸோ ப்ரைவேட்டில் நீங்கள் போடாமல் பப்ளிக்குங்கிறது கிளிக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். கடைசியாக ஒரு விஷயம், ஸோ இது இந்த லைவை நம்ம போட்டாச்சு. லைவ் போட்டதுக்கப்புறம் எப்படி இந்த வீடியோ என் பண்ணுறது, மறுபடியும் கோபேக் போங்க. கோபேக் போனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைவ் வந்து எண்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரீகேப்பாக பார்ப்போம். ஸோ நம்ம எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் PRISM ஆப் ஓப்பன் பண்ணோம். நம்ம ஸ்க்ரீன் காஸ்ட் கொடுத்தோம். ஸ்க்ரீன் காஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப் மோடில் லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ப்ரைவேட்டில் போட்டதுனால டேரெக்டாக நம்ம ப்ரைவேட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதாவது நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். ஸ்க்ரீன் காஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது இப்படி வந்துடும். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் PUBG ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் லேண்ட்ஸ்கேப்பாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம PRISM லைவ் ஸ்டுடியோவில் எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். லைவ் ஸ்ட்ரீம் எப்படி PRISM லைவ் ஸ்டுடியோவில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த புது ஸ்ட்ரீமர்ஸ்க்கு நம்ம
இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன். அதாவது புது ஸ்ட்ரீமர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் புது ஸ்ட்ரீமர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆம்லெட் ஏர்கெட் அதாவது ஸ்ட்ரீம் லேப்ஸ் அது மாதிரி ஆப்ஸ்னால ரொம்ப பாடாப்பட்ட ஸ்ட்ரீமர்ஸ்க்கு இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணுங்கள். சஜஸ்ட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ண சொல்லுங்கள். எந்த வடக்கானோ புண்ணியவானோ நம்மளுக்கு இந்த ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். அவ்வளோதான், நம்ம PUBG ஸ்ட்ரீமராக நீங்களும் மாறிட்டீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக்கை தட்டி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ லைவோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதோட நான் கிளம்புறேன். அது வரைக்கும் நான் உங்கள் பிரகாஷ் ஃப்ரம் பிரகாடெக்.